தமிழ்நாட்டையே உலுக்குன தாவேகாவினுடைய கரூர் கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட மரணங்கள் குறித்து ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையிலான சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேகா மனு கொடுத்த நிலையில அவங்களுடைய கோரிக்கை உச்சநீதிமன்றத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஐடி விங் அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு வீடியோ ஒன்ன பதிவேற்றம் செஞ்சு அதுக்கு மேல சில குறிப்புகளை எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்கள ஒருத்தருடைய குடும்ப உறவினர் கேட்டதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கணும். செய்திகள்ல அவர் அப்படி கேட்கவே இல்லைன்னு தவறா பரப்பப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி டிஎம்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மூத்த வழக்கறிஞரான வில்சன் அவர்களை டாக் பண்ணி, வில்சன் அவர்களே ஏன் உங்க கட்சி பதறுது, திமுகவினுடைய விஞ்ஞான ஊழல் தன்மையை இதுலயும் நீங்க செலுத்த பாக்குறீங்களா அப்படின்னு காட்டமா கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய ஐடி விங் பக்கத்துல பகிரப்பட்ட வீடியோல பாதிக்கப்பட்ட பிரபாகரன் அவர்கள், நான் தான் சிபிஐ விசாரணை கோரி மனு கொடுத்தேன், ஆனா நான் அப்படி ஒரு மனுவே கொடுக்கலங்கிற மாதிரி செய்திகள்ல பார்த்தேன், அது மிகவும் தவறான விஷயம், அந்த மனுவை கொடுத்தது நான் தான், எனக்கும் என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் இப்ப உரிய பாதுகாப்பை நீதிமன்றம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு.